பேபிஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? நான் பனானா பேன்கேக் தான் பாப்பாவுக்கு இன்றைக்கி பண்ணியிருந்தேன். அது செய்கிறதுக்கு ஒரு பனானா, ஒரு எக்கு, 1/2 கப் வீட் ஃப்ளோரு, காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி செவ்வாழை பழம் தான் எடுத்திருந்தேன். நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஃபோர்க் வச்சு நல்லா பனானாவை இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் எக்கு உடச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலக்கி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர வரைக்கும் கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் மேஷ் பண்ணி வச்சுருந்த பனானாவையும் உடச்சி ஊற்றி கலக்கி வச்சுருந்த முட்டையும் நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட் ஃப்ளோர் அதிலே ஆட் பண்ணுங்கள். வீட் ஃப்ளோர் நீங்கள் ஆட் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியான டெக்ஸ்சராக மாறும். அப்போ வந்து நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா நாட்டு சக்கரை வேணும்னா இனிப்புக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கெட்டியாக இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஆனதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு அதில் வந்து குட்டி குட்டி தோசை மாதிரி சுட்டு கொடுங்க. அது 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்து கொடுத்திங்கன்னா பனானா பேன்கேக் ரெடி. வேணும்னா 1 இயர் ப்ளஸ் பேபிஸ்க்கு நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.